ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடல் ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா குடலை நல்லா வாஷ் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் விசில் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த குடல் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கர் விசில் போட்டுருங்க. ஒரு 5 6 விசில் வரட்டும். அந்த விசில் வந்தால் தான் வேகும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சைடில் ரத்தம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ரத்தம் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டோ இல்லை வேறு எதுலேயும் பண்ணியோ நம்ம அரைக்கக்கூடாது. நம்ம கையில் தான் பிசைஞ்சு விடணும். அப்போ தான் அதனோட இது நல்லாயிருக்கும், அதனோட தன்மையும் போகாமல் இருக்கும். நீங்கள் கையிலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. 2 3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு விட்டுட்டு அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது குடல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குடல் 6 விசில் வந்ததும் நல்லா வெந்துருச்சு. குடல் வடித்து வச்சிடலாம். குடல் வடித்து எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம ரத்தம் குடல் பொரியல் பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வீடியோ கட் ஆயிடுச்சு, சாரி, அதனால தான் அதை காட்ட முடியல. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம குடல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரத்தம் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணலாம், நல்லா வேகிற வரைக்கும். உப்பு அதிலே நம்ம போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் கெட்டியாகட்டும், ரத்தம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு மூடி தேங்காய், துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நல்லா வெந்து வரட்டும். ரத்தம் கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது. கடைசியாக நீங்கள் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்துலேயே உப்பு போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அதிகமாகிடும். லாஸ்ட்டாக பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போது சூப்பரான குடல் ரத்த பொரியல், சிம்பிளான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.